வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்க டெரைவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் ஆனது 25,866க்கு கீழே இறங்கி இருந்தா மார்க்கெட் செல்லுன்னு சொல்லியிருப்போம். அதே போல இந்த ஓப்பன் பிரைஸ்ங்க, ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் போனது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்காருங்க. பையபோ லைன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு இண்டிகேஷனுங்க, சரிங்களா? இப்போ இந்த மார்க்கெட்ல நம்ம இப்படி எப்படி இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு சென்செக்ஸ் வேல்யூ நான் கொடுத்துருந்தேன். எல்லாரும் எப்படி ட்ரேட் எடுத்திருப்பீங்க, இதை நம்மளுடைய வேல்யூஸோட நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கிளாரிட்டி தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்லிடலாங்க. பார்த்துலாம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நல்ல புல்லிஷாக இருந்தாரு. புல்லிஷ்ல இருந்து எகெயின் வந்து கீழே இறங்கியிருப்பாரு. இதெல்லாம் நான் மெயின் சார்ட்ல சொல்லியிருப்பேன். பொசிஷனல் வேல்யூ ஒன்று சொல்லியிருப்பேன். அதுல இருந்து மார்க்கெட் ஆனது கீழே விழுந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதே போல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னாலும் இவ்வளவு பெரிய புட்டு ஏன் இங்க வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மார்னிங் இருந்த டேட்டாவிலேயே தெரிஞ்சிருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். எகெயின் வந்து இந்த மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எட்ஜ்னு நினச்சிருப்பீங்க. அதில் சில இண்டிகேஷன்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு இண்டிவிஜுவல் ப்ரீமியத்தில் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கொடுத்துருந்தது 25,900 காலும் புட்டுங்க. இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 126க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஆனது 3 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. நான் இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 3 மினிட்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு, இல்லை எனக்கு இந்த 126ல கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூவான 139க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறத விட செகண்ட் டைம் வச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் எடுங்க. இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனுங்க. இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்டர் ஆயிருக்கணும் இன்னைக்கு மார்க்கெட்டில் டோட்டலாக. அதாவது வந்து இதை நீங்கள் 1 மினிட்ல கூட கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 139 எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து இந்த க்ளோஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம். கரெக்டுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 139க்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் வச்சதை விட்டுருங்க. செகண்ட் டைம் வச்சது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ரொம்ப லாங்ல போய் வச்சிருப்பாரு. 147ல தான் க்ளோஸ் கிடைச்சிருக்கும். இந்த பிரைஸ்ல நீங்க எடுத்திருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்க இது இப்படிதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடம் வரும்போது நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் நீங்க 126லேயே எடுத்து அதை ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். கால் சைடு சரி, ஓகே. கால் சைடு ஒரு பெரிய டார்கெட் அடிச்சது, ரைட்டு. நான் இதில் எந்த சென்டர் வேல்யூ உள்ள வைக்கல. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லாம் இருக்கு. நான் இதை எதுவும் உள்ள கொண்டு வரல. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது மட்டும்தான் இங்கே வச்சிருக்கேன். இந்த சென்டர் பாயிண்ட் இதுதான் சென்டர் பாயிண்டா இருந்திருக்கும். இங்கே கூட நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 270ங்கிற டார்கெட் அடிச்சிருச்சு. சரி, ஓகே. அது அடிச்சதுக்கு அப்புறம் புட் சைட்ல நீ ஏன் இன்னைக்கு மார்க்கெட் திரும்புறத நீங்க எந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மார்னிங் வச்சுட்டு போன லோ வேல்யூங்க 3 மினிட்ஸ்ல இருக்கு. இந்த 3 மினிட்ஸ் வேல்யூ படி 106.40 அப்படிங்கிறது ஒரு லோ வச்சிருக்காரு. இதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இண்டிகேஷன் தான் வந்து மார்க்கெட்ல எனக்கு வந்து 10:15க்கே வந்து அவர் உள்ள வந்து போயிருக்காரு. இந்த இண்டிகேஷன் படி இதை நீங்க எப்போல்லாம் வந்து லோ கிடைச்சாலும் திரும்பி நீங்க போயிருக்க கூடாது. அவர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த இடம் தான் வந்து திருப்பி உள்ள வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சாருனாலே அந்த ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தங்க. எந்த ஒரு சப்போர்ட் வேல்யூவுக்கும் வந்து ட்ரிகரிங்ல என்ட்ரி எடுத்து பழகாதீங்க. ஏன்னா ட்ரிகரிங் வேற, மார்க்கெட்ல என்ட்ரி பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே இருந்து ஒரு மேலே வந்தாதான் வந்து கண்டிப்பா வந்து சஸ்டெயின் பண்ண முடியுங்க. ஸோ இந்த க்ளோஸ் கிடைச்சு நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க.
எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து இவர் ரீடெஸ்ட்டுக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறத தான் இங்கே இண்டிகேட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், இதுதான் கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், போயிட்டே இருப்பாருங்க. ஒரு விலைக்கு மேலே க்ளோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆனது திருப்பி ரீடெஸ்ட் ஆகாதுங்க. இந்த இடம்லாம், இந்த இடம், இந்த இடத்துக்கு இந்த இடம் ரீடெஸ்ட் எடுக்காது, இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் க்ளோஸ் வச்சா எடுக்கணும்னு யாரும் வந்து எதிர்பார்க்காதீங்க. க்ளோஸ் வேற, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டுங்கிறது வேற. பிரேக் அவுட் கொடுத்தாதான் நீங்க எடுக்கணும். ஒரு விலைக்கு மேல எந்திரிச்சு வந்தாருன்னா தான் அதுக்கு பேர் வந்து அவர் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சும்மா க்ளோஸ் வச்சது ஒரு பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சா நான் போய் வாங்குறேன் அப்படிங்கிறது இல்ல. இது ஒரு க்ளோஸ் வச்சிருக்காருன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இவர் ரீடெஸ்ட் ஆகி திருப்பி எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த இடம் தான், திருப்பி வந்து வரவே மாட்டார், கீழே இறங்கவே மாட்டார். ஸோ இந்த இடத்த தான் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணி நீங்க கரெக்டா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டான ப்ராஃபிட். ரெண்டு பக்கமே மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் இருந்தது. காலையிலேயே வந்து 9:30க்கே வந்து ஹெட்ஜ் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. நீங்க அதை பார்த்துருந்தீங்கனாலும் ஒரு கிளாரிட்டி எடுத்திருக்கலாம். ஓகே, நீங்க மார்க்கெட் ஓவராலா நம்ம வந்து நிஃப்டி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. நேற்றே நான் சொல்லிட்டேன், இந்த டைம்ல இந்த டைம் பீரியட்ல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிரைஸ் 990ங்கிறது நேற்று நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க அப்படின்னு. எவ்வளோ அழகா போய் அந்த இடம் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. பொசிஷனல் வேல்யூங்க இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு நெகட்டிவ் பயாஸ்ல இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஆனா இங்க நமக்கு புல்லிஷ்ல தான் இருக்காரு. ஆனாலும் 892க்கு மேல 892க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் இன்னைக்கு கிடைக்கல. ஸோ ஆக்சுவல் க்ளோசிங் என்னன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நான் டெய்லி லேட்டா வீடியோ போறதுனால சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியறது இல்ல. இப்பொழுதைக்கு இந்த க்ளோஸ் ஆனது நெகட்டிவ் தான். 892க்கு மேல க்ளோஸ் கிடைச்சாதான் ஃபர்தர் ரேலி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆனா வந்து இன்னும் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த க்ளோஸ் ஆன நெகட்டிவ் க்ளோஸ்ங்க, அது இன்னும் கீழே இறங்குது அப்படின்னா இந்த கேண்டிலே வந்து நெகட்டிவ் க்ளோஸ். இதுக்கு மேல 890க்கு மேல உங்களுக்கு ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கணுங்க. நாளைக்கு வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் இருக்கும், ஏன்னா நியூஸ் பேஸ் பண்ணி இருக்கும். நியூஸ் இருந்தாலும் நீங்க இந்த வேல்யூவை மட்டும் பாருங்க, போதுமானது. சரிங்களா? என்னதான் நடந்தாலும் இங்க வேல்யூ மட்டும்தான் வந்து மாறாததுங்க. ஸோ அந்த இடம் வந்தாதான் மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். நீங்க எவ்வளவோ ஓஐ படிக்கலாம், ட்ரெண்ட் லைன் படிக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், இன்னும் என்னதான் மார்க்கெட்ல கால் செல்லர் பேனிக் ஏரியா, புட் செல்லர் பேனிக் ஏரியா, எது ஏதோ இருக்கு. பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. பர்டிகுலரா எனக்கு இந்த விலையில நடக்காம வேற எங்கேயும் நடக்க முடியாதுங்க. ஸோ அந்த விலை தான் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? அப்ப இந்த விலையில நடக்காம வேற எங்கேயும் நடக்க வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான். இதுதான் நான் ஸ்மார்ட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் வந்து மார்க்கெட்ல கரெக்டான என்ட்ரி. 954க்கு கிளியர் கட்டான ஒரு என்ட்ரி. சரி, ஓகே. நம்ம முடிஞ்சு போன மார்க்கெட்ல நம்ம சொன்னா அது அக்செப்டபிளா இருக்காது. இந்த வேல்யூவை நீங்க எப்படி வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு, எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்றீங்க, ஆனா எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கெட் வந்து இப்படிதான் போகும் வரும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஓகே, நிஃப்டி ஓகே. நிஃப்டியில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். சென்செக்ஸ் போயிடலாங்க. சென்செக்ஸுக்கு நான் கொடுத்துருந்தது இதுதான் வந்து 127 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். மார்க்கெட்டுக்கு இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். மார்க்கெட் ஆனது ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்ச உடனே மார்க்கெட் அதனுடைய வழியில் போயிட்டாரு. இங்கே வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ரீச் ஆயிருப்பார். சரிங்களா? ஸோ இது நல்ல கிளாரிட்டியோட போச்சு இன்னைக்கு மார்க்கெட். ஒன்றும் அப் ட்ரெண்ட் போனதும் சரி, டவுன் ட்ரெண்ட் வந்ததும் சரி. ஏன் இந்த விலை வரும்பொழுது மார்க்கெட் டவுன் ஆகும்? எக்ஸாக்டா ஹை பார்த்தீங்கன்னா 906. 906க்கு மேலே இந்த க்ளோஸ் கிடைக்கலைங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனது பெரிய ஃபால். ஸோ இதையெல்லாம் எப்படி நீங்கள் ட்ரேடாக இனிஷியேட் பண்ணியிருக்கலாம்
அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் செக் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84,400 காலும் 84,400 புட்டும் தான் கொடுத்துருந்தேன். இதுல உங்களுக்கு என்ன கிளாரிட்டி அப்படின்னா 155க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத இங்க இண்டிகேட் பண்ணியிருந்தேன். பல முறை வந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல கொடுத்தாலும் ஜஸ்ட் இது இன்ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் 155ல இருந்து பிறந்துருச்சு. ஒவ்வொரு இடத்தையுமே அவங்க ரீடெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு போனாங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி ஹையை பிரேக் அவுட் கொடுக்கறதாகட்டும், இங்க மட்டும் நீங்க இது 1 மினிட்ல தான் பார்த்துருக்க முடியும். இந்த இடத்துல நீங்க கன்ஃபார்மா எடுத்துருக்க முடியாது. ஆனா இது ஒரு தடவை கொடுத்துட்டாரு அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வருவாருன்னு தான் அர்த்தங்க. சரிங்களா? அதே இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து லோவுக்கு மேல க்ளோஸ் கிடைக்கல. நான் நிஃப்டியில உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் கிடைக்கல. ஆனா நான் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. 84,700 கால் வந்து மார்னிங்கே வந்து இங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க, திருப்பி நான் வருவேன் அப்படின்னு. இதுதான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றதுல தான் இருக்குங்க விஷயமே. ஸோ இதுக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் கீழே போனாலும் நீங்க இதை வாங்கியிருக்க கூடாது. எப்ப வந்து இந்த விலைக்கு மேல சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்து போறாரோ அப்பதான் நீங்க இதை பை பண்ணணும். ஸோ இன்னைக்கு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய வேல்யூஸோட நீங்க போயிருந்தீங்கனாலே போதுமானது. நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் இங்கேயும் நல்லா புக் பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 33க்கு மேல வந்தவர் அவர் கீழே இறங்க வாய்ப்பே இல்லைங்க. அது எத்தனை முறை வந்தாலும் கீழே இறங்க மாட்டாரு. இது உங்களுக்கு தெரியணும். கிட்டத்தட்ட 276ங்கிற லோ வேல்யூவை க்ளோஸ் வைக்கல, ஆனா வந்து ரீச் பண்ணிட்டு வந்துட்டார். 295 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே வந்திருப்பாரு. இதெல்லாம் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே நீங்க நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். என்னதான் ஓடிஎம் எடுத்தாலும் இதுவே நீங்க இந்த ட்ரெண்டை ஃபைன் பண்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு லேட்டா தான் டேட்டா உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், எனக்கு தெரியும். இதே வந்து இன்னைக்கு நான் எடுத்திருந்தது 84,400 காலும் 84,400 புட்டும் தான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். இதை நீங்க எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னா 84,400 புட்டுக்கு வந்து 400னா 8400 கரெக்டா வந்திருக்குமா? பார்த்துடலாம். 8400 புட்டும் அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா 84,400க்கு பதிலா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணி 84,400க்கு ஓடிஎம் 700 84,700 புட் காலையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் தான் வந்து போட்டியா இருந்திருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி வந்து நீங்க இந்த இடத்துல ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஓடிஎம்ங்க 300 பாயிண்ட் அபவ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல யார் ஒருத்தர் 33ங்கிற பிரைஸ் வந்து நீங்க போட்டு பாருங்க. 33 இங்கேயும் அதே 33ன்னு போட்டீங்கன்னா போதும். ஸோ இவர் போனது இந்த 33ல இருந்து தான் வந்து கால் போயிருப்பாரு, கிட்டத்தட்ட 200 போயிருப்பாருங்களா. ஓகே, அதுவே எனக்கு இந்த இடம் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது அதர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 53 சம்திங் இருக்கும். 52.8ன்னு நினைக்கிறேங்க லாஸ்ட் சப்போர்ட் 52.8. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க இங்க வச்சு பாருங்க 52.8. ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து போயிருக்கும். இதை எடுத்தீங்கன்னாலே போதுமானது. எப்படி வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன உதாரணத்தோட காமிக்கிறேன், அவ்வளவுதான். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் 104 ரூபா போனாலே போதுமானதுங்க. உங்களுக்கு அந்த இடமே வந்து ஒரு 50% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா 53ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ இந்த 53ய திருப்பி வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அவ்வளவுதான், அவர் வந்து முடிஞ்சுட்டாருன்னு அர்த்தம். எவ்வளவுதான் கீழே வந்தாலும் அவ்வளவுதாங்க. கிட்டத்தட்ட இங்கேயே கீழே வந்துட்டாரு எண்ட் ஆஃப் த டைம்ல. இதே டைம்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து அவ்வளவுதான் 84,000. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 52.8 போட்டீங்க அப்படின்னா
இதை வந்து அவர் பிரேக் டவுன் பண்ணும்போதே ஆல் ஆல் ஆல்மோஸ்ட் அவர் அவ்வளோதான் முடியுது அப்படின்னு அர்த்தம். புட்டு வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நீங்கள் 3 மினிட்ல பாருங்க, 5 மினிட்ஸ் வேண்டாம். ஏன்னா 3 மினிட்ல தான் உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக கிடைக்குங்க. ஸோ இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் உள்ளே போகணுங்க. இந்த இடம் கீழே க்ளோஸ் வைக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் கீழே க்ளோஸ் வைக்கும்போது 9:42. ஸோ இவர் மேலே ஏறுறாரு. மற்ற ஓடிஎம்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீடெஸ்ட் கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோட வரும். நீங்கள் இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னால் வந்து 33 ருபீஸில் வாங்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 53 ருபீஸ்லயாவது நீங்கள் பை பண்ணலாம். இங்கே 54.3ன்னு க்ளோஸ் கிடைக்கும் போதே வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணி எகெயின் இங்கே அவர் கீழே க்ளோஸ் வச்சு வெளியில் ஏறாரு, அவர் வந்து உள்ளே வராரு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா போதுங்க. மார்க்கெட் வந்து எப்பவுமே வேல்யூஸோட மட்டும்தான் செயல்படும். நீங்கள் இதுக்காக எவ்வளவோ விஷயங்களை நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட ஒரு டைம் இதுல நீங்க கிளாரிட்டி எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க. அட்லீஸ்ட் வந்து அவர் ஹையை கண்டிப்பா ரீச் பண்ணுவார். 122 அப்படிங்கறது ரீச் பண்ணுவாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி 122 அப்படிங்கிறப்ப 122 நீங்க தாராளமா டார்கெட் போடலாம். அதுக்கப்புறம் மேல இங்கிருந்து சஸ்டெயின் பண்ணி தான் மேல போயிருப்பாரு. ஸோ ஒரு கேண்டிலுக்குரிய ஹை லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல என்டர் ஆகலைன்னா கூட திருப்பி ரீவிசிட் வந்த பொழுது இந்த 122க்கு மேல போகும்போது நீங்க தாராளமா உள்ள போகலாம். போனீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 260 ரூபா போயிருக்காரு. ஸோ அவ்வளவு நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல எல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நீங்க 1 மினிட்ல இது வச்சு பாருங்க. அப்ப ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். 1 மினிட்ல 122 அதுல இங்கே ஒரு டைம் வச்சுட்டு திருப்பி கீழே வந்து எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு திருப்பி மேலே போறாரு. ஸோ 137ல தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த க்ளோஸ் ப்ரைஸ்ல தான் நீங்க என்டர் ஆகணுங்க. வேற வழியே இல்லை. இது ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா உள்ள போயிடலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா 122 கீழே நீங்க எப்பவும் போல இங்க 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நிஃப்டிக்கு எப்படி 6 பாயிண்ட் சொல்றனோ அது போல சென்செக்ஸுக்கு வந்து 12 பாயிண்ட் கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் தேவைப்படுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு முறையும் நம்ம மார்க்கெட்டை வந்து எவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்க வந்து ட்ரேட் பண்ண முடியுங்க. மார்க்கெட்ல ஏதோ வேல்யூ இது கண்ணா பின்னான்னு போகுது, இல்ல கண்ணா பின்னான்னு போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஸோ மார்க்கெட்டுங்கிறது ஆஸ் யூஷுவல் அதோட வேல்யூஸ்ல மட்டும்தான் செயல்படுங்கிறத நீங்க எப்பவுமே உணரணும். புரியுதுங்களா? அது நீங்க தெரிஞ்சு நம்ம பண்ணும் பொழுதுதான் அதுக்கு உண்டான வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஏன் 900 உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா 900ல இருந்து தான் மார்க்கெட் விழுந்தாரு. நம்ம 900 நான் வாட்ச் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணேன். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை வந்து மாத்திக்கணும். 84,900 அப்படிங்கிறது புட்டு கிளாரிட்டியோட வந்துச்சு. ஸோ அந்த பிரைஸுக்கு அதுதான் எண்டுங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க போக முடியாது. புரியுதுங்களா? 84,900 சாரி ஒரே நிமிஷம். 84,900 புட்டு ஒரே நிமிஷம். 84,900 ஒரே நிமிஷம். இவர் 80 ரூபாயில இருந்து வந்திருக்காரு. 84,700 700ல நான் வந்து இந்த என்ட்ரியை வந்து கேட்ச் பண்ணுங்க. 700க்கு கீழே வராது அப்படிங்கிற பொழுது நான் இதை சூஸ் பண்ணேன். இதுல உங்களுக்கு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதே வந்து இந்த ப்ரைஸை வந்து 84,800ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து 53 ருபீஸ்ல போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. 84,800 பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய லோ வந்து 37. ஓகே, இப்போ வந்து கீழே எவ்வளோ போகுதோ அது நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. 52.8 அப்படிங்கிறது பின் பாயிண்ட் லெவலுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமா இங்க என்டர் ஆயிருக்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னாலும் இவர் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது கிளாரிட்டி இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. 337க்கு அழகா டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாருங்க. இதெல்லாம் வந்து முன்னாடியே கொடுத்து மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்க. ஸோ இவர் கண்டிப்பா வந்து மேல போவார். அதுதான் வந்து மார்க்கெட் சொல்லுது. எப்ப போவாரு, நம்ம இவர் என்ன பிரைஸ்ல வாங்கணும், இதுதான் விஷயமே இருக்குங்க.
ஸோ வெறும் 52 ருபீஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 700 387 அவ்வளோ வேண்டியதில்லை. ஒரு 150 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சாலே 2 லாட்டுக்கு போட்டிங்கன்னா 1 லாட் போட்டாலுமே இங்கே நல்ல கிளாரிட்டியோட உள்ளே போகலாங்க. ஸோ இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், ரெண்டாவது மார்க்கெட்டு எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் இதெல்லாம் எடுக்க முடியும். ஏன்னா நிஃப்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொசிஷனல் வேல்யூல இருந்து தான் அவர் கீழே விழுந்தாரு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியோட உங்களுக்கு தெரியுது இந்த இடம் மேல போனா போகட்டும், திருப்பி அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஒண்ணு காலம் ஆரம்பத்திலே எடுத்திருக்கணும், இல்ல புட்டை தான் நீங்க எடுக்க பார்க்கணும். அப்ப புட்டு போகுமா போகாதா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க செய்யணும். சரிங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் வந்து நம்ம முடிஞ்ச மார்க்கெட்டு எப்படி வந்து உங்களை நான் நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு கொண்டு போகணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். சரிங்களா? ஓகே, நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று கொடுத்துருந்தது 25,900 கால் வந்து 135க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இங்கே 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கிருந்து மார்க்கெட் மேலே போனது தான் வந்து 220 வரைக்கும் போயிருப்பாரு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே நியூட்ரலாகவே 135லேயே முடிஞ்சிருக்கு. அதே புட் சைடும் நான் 135ங்கிற ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பேன். புட் சைடு அந்த 135க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாது. மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்திருக்காது. ஏன்னா இவர் வந்து சின்னதாக ஒரு 7 பாயிண்ட் ப்ராஃபிட் மேலே நிற்கிறதுனால மார்க்கெட் வந்து நேத்திக்கு க்ளோஸில் இருந்து உங்களுக்கு மேலே தான் இருந்திருப்பார். ஏன் இந்த ப்ரைஸ் சூஸ் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள தேடி பாருங்க. ஏன்னா 135 கீழே அவர் வரும்பொழுது மார்க்கெட் அப்சைடில் போறாரு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கிளாரிட்டியோட தெரியுங்க. சரிங்களா? ஓகே, இதை நீங்க வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் சொல்றதையும் நீங்க கேட்க வேண்டாம். நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம கவனிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதே வேல்யூவை எடுத்துக்கோங்க. 25,900 கால் வந்து 156க்கு மேல இருந்தா மார்க்கெட் டைரக்ஷன் அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 25,900 புட்டு 102க்கு கீழே போயிட்டாருன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்க வாய்ப்பு கிடையாது. இங்க 102 ரூபாய்க்கு மேல இருந்து மேல வந்தாரு அப்படின்னால மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு கீழே இருந்தாருன்னா மார்க்கெட் அப் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இது 156க்கு மேல போயிடுச்சுன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? நாளைக்கு வேல்யூஸ் கூட நீங்க கொஞ்சம் இதையும் பார்த்துக்கலாங்க. சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வேல்யூ இப்போதைக்கு நெகட்டிவ் க்ளோஸ் கிடைச்சிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்து நாளைக்கு புல் பேக் ஆகி மேலே போகுதா, அதர்வைஸ் மேலே க்ளோஸ் கிடைச்சு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த விலையில வந்து எடுத்து போகும்னா அது வந்து சரியான பிரேக் அவுட்டாக இருக்க வாய்ப்பு உண்டுங்க. அடுத்த டார்கெட் 990லிருந்து 26,088 கூட நாளைக்கு ரீச் ஆகலாம். அது வந்து ஆஸ் பர் நியூஸை பொறுத்து தான் எதுவுமே மார்க்கெட்ல நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நியூஸ் பேஸ்டு நாளைக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். எஸ்எல்ல நிறைய ஹிட் ஆகும். ஒரு கொஞ்சம் குறைவான லாட்டில் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. 892க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்க வாய்ப்பு உண்டு. நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 53 புள்ளிகளுங்க. இந்த 53 புள்ளிகளுக்குள்ள நீங்களே வந்து ஓப்பன் பிரைஸ் கிடைச்ச உடனே அங்கிருந்து 53 புள்ளிகள் எடுத்துக்கோங்க. ஓப்பன் இதுக்கு மேல இருந்தாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுக்கு கீழே வரும் பொழுது ஃபர்தரா இந்த 843 அப்படிங்கிற பிரைஸ்ல ஒரு ஜர்க் ஆகும். அதர்வைஸ் அந்த இடத்த வந்து திருப்பி கீழே வந்து திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி வந்தாதான் வந்து 794 ரீச் ஆகலாம். இந்த விலை வந்து சஸ்டெயின் ஆகுதா அல்லது திருப்பி ஃபர்தரா வந்து அப்சைடு போகுதான்னு கவனிங்க. அதே மாதிரி இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நம்பணும். சரிங்களா? நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பாருங்க. 1 ஹவர்ல ஒரு லாங் டைம் ஃப்ரேம்ல போட்டீங்கனாலே தெரியும். 15 மினிட்ஸ்ல இந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க இந்த வரைக்கும் போகுங்க. ஸோ மார்க்கெட் வந்து எந்த நாளைக்கு ஓப்பன் பிரைஸ் கூட வரலாம். நெகட்டிவா இருந்தால் எதையுமே வந்து நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். மார்க்கெட் இன்னும் புல்லிஷ்ல தான் இருக்குங்கிறத வச்சிருக்காங்க. ஆனால் க்ளோசிங் தான் எனக்கு இந்த விலைக்கு கீழே வச்சிருக்காங்க. அதை மட்டும் நெகட்டிவா திங்க் பண்றேன். மற்றபடி வந்து மார்க்கெட் இன்னும் பாசிட்டிவா இருக்குங்கிறத காமிக்குது.
பார்க்கலாம் நாளைக்கு நியூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. அதர்வைஸ் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் போனால் 25,990 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும் பொழுது 26,088 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மேலே போனாதான் வந்து லாஸ்ட் மந்தோடைய ஹையை பிரேக் அவுட்டே கொடுக்க முடியும். இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் இது 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 ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ப்ரைஸு. இந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் ஃபர்தர் அப்சைடு இருக்க வாய்ப்பு உண்டு. முதல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த வேல்யூஸ் பற்றியோ அல்லது வேறு ஏதாவது இந்த என்ட்ரிஸை எப்படி நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீன் இந்த இதில் ஏதாவது குழப்பமாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் கிளாரிட்டி தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.